இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பருப்பு குழம்பு, சொரக்காய் பொரியல், முட்டைக்கோசு, முட்டை போட்டு வதக்கி வச்சுட்டேன். முட்டை போட்டு வதக்கினா ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது. அதனால் அவருக்கு தனியாக 2 முட்டை வந்து வேக வச்சுட்டேன். சன்சியாவுக்கு காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சு. ஆனால் சளி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆவி பிடிப்பாங்க இல்லையா, அது மட்டும் வந்து பிடிச்சிக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு நாள் கூட லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ சன்சின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கி ஆவி பிடிச்சிட்டு போய்க்கிறேங்கம்மா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால். அதனால் அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஆவி பிடிக்க வச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். ஆராதனா என்டர்பிரைசஸ்லேருந்து இந்த ஃபோல்டபுள் பெட் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நமக்கு தேவையான மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே சிங்கிள், டபுள் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு 10 மாடல் கிட்ட இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸ்பேஸ் சேவிங்கான ப்ராடக்ட்டுங்க. டோர் டெலிவரியும் கொடுத்துட்றாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த குட்டி பிள்ளை நம்ம வீட்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க. பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போனதுக்கப்புறம் இவ தான் என் கூட மோஸ்ட்லி இருப்பா. நிஜமாவே உட்கார்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குடும்பத்தோட ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட்டும் தாங்குது. படுத்து தூங்குனா ஒரு பெரியவங்க ஒரு சின்னவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலவாணி உரையும் வந்து கொடுத்துட்றாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, இல்லை குழந்தைங்க இருக்காங்க, ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு ஃபர்னிச்சர் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன், இன்ஸ்டால ஐடியா டேக் பண்ணுறேன், தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.